Hi friends, welcome to Hussein's Brief. இந்த டியர் டவுன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பட் இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த XUV 500ல் வர்ற ரிவர்ஸ் ஹார்னு, சைரன், இந்த அலாம் சிஸ்டம் அது எல்லாமே சேர்ந்து இது ஒரு யூனிட் தான். திடீர்னு இது வந்து ஒர்க் பண்ணவே இல்லை. அப்போ நான் ஃபியூஸை செக் பண்ணேன், கனெக்ஷன்ஸை செக் பண்ணேன், எல்லாமே சரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை எடுத்து நான் செக் பண்ணும்போது இது போயிருந்துச்சு. OEM ஸ்பேர் லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கல. இங்கே மஹேந்திராவில் கேட்டதுக்கும் 15 days ஆகும்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டேன், வந்தோன்னே சொல்லுங்கள் சார், நான் வந்து வாங்கிக்கிறேன், நீங்கள் ஆர்டர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து திருப்பி ரீஅசம்பிள் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸ்க்ரூ வருது. இந்த ஸ்க்ரூ கழட்ட முடியல, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் உடச்சி தான் எடுத்தேன். அது போக இங்கே ஒரு 3 ஸ்க்ரூ வருது, உள்ளே ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸு. ஸோ இதை ஸ்க்ரூஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் உள்ளுக்குள்ளே இருக்க டிசைனே இவ்வளோ தான். இப்போ நான் போர்டு செக் பண்ணி பார்த்தேன், போர்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ போர்டு பிரச்சனை இல்லை அப்படின்னா அடுத்த பிரச்சனை இந்த இதுதான். இது வந்து ஆக்சுவலாக ஸ்பீக்கர். இது ஓகேவா? இந்த போர்டில் நம்ம ரீட் பண்ணாலே தெரியுது, ஸ்பீக்கர் எஸ்பின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்பீக்கர் பாயிண்ட் அது. ஸோ அதனால் உள்ளே வந்து இது ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஸோ இதை கலட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு இதையும் கலட்டினேன். ஸோ மொத்தமே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்பீக்கர் தான் போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை எப்படி இன்னும் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்மகிட்ட இருக்க இந்த நார்மல் ஸ்பீக்கரை, ஸோ இந்த ஸ்பீக்கரையே நம்ம இங்கே கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இந்த சர்க்கியூட்டில் வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த சர்க்கியூட் வேலை செய்தான்றதை நம்ம பார்ப்போம். நம்மகிட்ட வந்து ஒரு சோர்ஸும் இருக்குது, 12 volt சோர்ஸு. ஸோ ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த போர்டு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அமேசானில் நான் தேடினேன், அமேசானில் எக்ஸாக்ட் இதே மாதிரி ஒரு சைரன் ஒன்று கிடச்சிது. ஸோ இதுதான் அந்த சைரன். எக்ஸாக்ட் இதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட டைமென்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்க சேமாக ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்பீக்கரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இதை நான் வாங்கிட்டேன். இதில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இதே மாதிரி போர்டு உள்ளே இருக்கா அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படி இருந்தாலும் நமக்கு இந்த கனெக்டரும் நமக்கு தேவை. ஸோ இதுதான் வந்து வண்டியோட வர்ற ஒரிஜினல் கனெக்டரு. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த கனெக்டரை தான் இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே கழட்டி கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த போர்டு உள்ளே ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இந்த போர்டை மட்டும் இங்கே மாற்றி விட்டுட்டு இந்த கனெக்டரை இங்கே கனெக்ட் பண்ணி ஒரிஜினலாகவே நம்ம மாற்றிடலாம். ஸோ அது நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ரொம்ப நார்மலான ஒரு சர்க்கியூட் தான். ஸோ இதுக்கு நம்ம பெஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம போர்டை கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது நம்மளோட சைரன் மாதிரி ஆயிரும். ஸோ ஒரிஜினல் சைரன் மாதிரி ஆயிரும். ஸோ அதையே நம்ம பண்ணிடுவோம். ஸோ இந்த போர்டை கழட்டிடுவோம். ஸோ இந்த போர்டு வந்து இவங்க கொடுத்தது. ஸோ இந்த போர்டில் வந்து இந்த ஹோல் பெருசாக இருக்குது. அண்ட் நம்ம கம்பெனியில் வந்த போர்டில் இந்த ஹோல் வந்து சின்னதாக இருக்குது. இன்னொன்று என்ன பிரச்சனைனா, இந்த ஹோலை கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படின்னா இந்த லைனும் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இன்கேஸ் பெருசாகும்போது ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, இது டோட்டலாக இது ஸ்க்ரூவே போடாமல், ஸோ 3M டேப் இருக்குது, இந்த டேப்பை வச்சு இதை உள்ளே ஒட்டி விட்டுருவோம். எப்படியும் ஆட போகிறது கிடையாது. ஸோ அதனால் அதை ஒட்டி விட்டுறலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இது எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஸோ டோட்டலாக ஒட்டியாச்சு. ஐயோ, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ண மறந்துடும் பார்த்தீங்களா? இதை நம்ம இங்கே சால்டர் பண்ணியிருக்கணும். சால்டர் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ஷன் ஓவர். ஸோ நம்ம மெயின் பர்பஸ் இது நம்ம பண்ணோம் அப்படின்னா, XUVயை பொறுத்த வரைக்கும் லாக் அன்லாக் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்டு கொடுக்காது. ஆனால் என்ன அப்படின்னா,
ஐ மீன் சைரனும் இதுலேருந்து தான் வரும், அதே மாதிரி ரிவர்ஸ் ஹார்னும் இதுலேருந்து தான் வரும், அலார்ம்ஸும் இதில் தான் வரும். ஸோ இந்த மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரே யூனிட்டில் வர்றதுனால நம்ம வந்து இந்த ட்ரை பண்ணோம். ஸோ இதை நேராக இப்போது வண்டியில் கொண்டு போய் மாட்டிட்டு மொத்தமாக அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிடுவோம். இந்த ஒர்க்கு வந்து நம்ம காலங்காத்தால் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுறோம். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த டேங்க்குக்கு கீழே தான் இது மவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டியூப்பு 2 டியூப் தானே, 3 டியூபா, இந்த பின்னாடி ஒரு டியூப் இருக்குது. ஸோ அந்த டியூபெல்லாம் கழட்டணும். இன்கேஸ் வண்டி ஓடி இருந்துச்சுன்னா இதுலேருந்து ப்ரெஷரில் ரிட்டர்னு கூலண்ட் வந்து வெளியே வரும். ஸோ அதனால் வண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை கழட்டி, நான் வந்து நம்ம மெக்கானிக் நண்பரை வந்து காலங்காத்தால் வர சொல்லி அடுத்த வேலைக்கு போகாமல் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவர் பண்ணுறாரு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ரிவர்ஸில் சவுண்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்த வேலை சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.